வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஸ்டாச்சுவில் மேலே வந்து ஒரு பால் மாதிரி இருக்குது. ஸோ அதிலேருந்து வந்து ஒரு புகை மாதிரி போகுது. ஆக்சுவலாக இது என்ன எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ என்ன பார்க்குறோன்னா, ட்ரை ஐஸ், அதாவது ஒரு ஐஸ் கட்டி வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சோம்னா ஒரு புகை வரும். அந்த புகை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா ட்ரை ஐஸில் ஹெவி ஸ்மோக் வந்து எப்போ இருக்கும், ஒரு ட்ரை ஐஸில் இப்போ தான் எடுக்கிறோம் வெளியே ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ அந்த மாதிரி ஐஸ்லேருந்து வர புகை எப்படி இருக்கும், அதுக்கான செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தேவையானது நம்ம சின்னதாக ஒரு மாடல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் கீழே வந்து பிளேனுக்காக நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து லாத்தே கொடுத்துக்கலாம். லாத்தே பிளேட்டுக்காக. ஸோ இது ஆஃப்டர் எஃபெக்ட் டியூட்டோரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, 3ds Max டியூட்டோரியல் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டர்போ ஸ்மூத். ஓகே, பிளேட் ரெடி. இப்போது இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சென்டர் ஆக்சிஸ் கொடுத்துட்டு ஸோ சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஐஸ் கட்டி போடலாம். ஐஸ் கட்டி நம்ம வழக்கமாக ஆல்ரெடி நான் ஒரு டைம் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக அந்த வாட்டரில் ஐஸ் கட்டி விழுந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போன கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நாய்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து எஜ்ஜி ஃபேஸ் கொடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு எஜ்ஜி ஃபேஸ் கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லைன்ஸ் அதிகம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் அதிகம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் நாய்ஸ் போடும்போது உங்களுக்கு ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். சீடு, ஸ்கேலு, இது வந்து இது இருக்குது. ஓகே, ஐஸ் கட்டி, நாய்ஸ், ஸ்ட்ரென்த், y axis, x axis, z axis. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகம் பண்ணலாம். 10 கொடுக்கலாம். சீடு, ஓகே, இது ஷேப்பு. ஓகே, இது வந்து ஸ்கேல் வந்து கம்மி பண்ணணும். சீடு அதிகமாக வச்சுட்டு ஸ்கேல் கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ இதில் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஷேப் மாறும். நம்மளுடைய ஸ்கேலை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ஷேக்கிங் இதாகும். ஸோ கொஞ்சம் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் எஜ்ஜி ஃபேஸை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஐஸ் கட்டிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஐஸ் க்யூபு இந்த மாதிரி தட்டில் வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து எடிட் பாலியில் இதில் வந்து டோட்டலாக செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஐடியில் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நார்மலாக எதுவும் இல்லைன்னா 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக 1 ஐடி தான். ஓகேங்களா? அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த இது போட முடியும், வாட்டர். ஃபஸ்ட்டு வந்து சிமுலேட்டர் போட்டுக்கலாம். நம்ம வழக்கமாக வந்து லிக்யூடு சிம்மில் வந்து ஃபயர் இது வாட்டருக்கு போடுவோம், இது வந்து ஃபயருக்கு போடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த ஐஸ் வந்து அதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சைடாக போகும். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
கிரிட்டோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மேலே தூக்கிக்கலாம். கொஞ்சம் மேலே தூக்கிட்டு சைடில் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகே, போதுமான அளவு இதுதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு அடுத்தது தேவையானது ஹெல்ப்பர்ஸில் ஃபோனிக்ஸ் எஃப்டியில் பிஹெச் சோர்ஸ், இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. ஃபயரை உண்டாக்குறது, சரி ஃபயரு ஸ்மோக் எல்லாமே தான். ஐஸ் கட்டி நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த பாக்ஸுங்கிற ஷேப்பை நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ளே பண்ண என்னாவும் வழக்கம் போல் நெருப்பு தான் வரும். அதே மாதிரி நம்ம இதை வந்து வியூவில் வந்து ரியல் டைம் வியூ அந்த இது கொடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து பிக்சலாக வரும். ப்ரிவியூவில் எனேபிள் இன் வியூபோர்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபயர் உண்டான அந்த இது வந்துடும். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ ஃபயர் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்மோக் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஃபயரை வந்து ஸ்டாப் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இந்த ஃபயரை சிமுலேட்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதில் 2000 இருக்குது, அவ்வளோலாம் தேவையே கிடையாது. 10 கொடுத்துக்கோங்க, ஏன்னா 0 வச்சா நம்மளுக்கு எதுவுமே வராது. 10 வரும், பட் ஆனால் ரொம்ப இதாக வரும். 10 கொடுத்துக்கோங்க போதும். ஓகே, அதே மாதிரி ஐடி வந்து 1 கொடுத்துக்கோங்க. இன்னும் எதுவுமே கொடுக்கலினாலும் பிரச்சனை இல்லை. அங்கே 1 சப்போஸ் பர்டிகுலராக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 1 கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து செல் சைஸு. ஓகேங்களா, கிரிட்டில் வந்துட்டு செல் சைஸ்னு இருக்கும், 1 இருக்குது. ஸோ நான் 0.5ங்கிறது குவாலிட்டி அதிகம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் குவாலிட்டி, அவ்வளோதான். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து கூலிங். இதில் இந்த டைனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கூலிங்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அது கூலிங் பண்ணக்கூடாது, 0 வச்சுருங்க. 0 வச்சுட்டு குவாலிட்டி ஒன்று இருக்கும். இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 40 வச்சுக்கோங்க. குவாலிட்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அவுட்புட்டில் வெலாசிட்டி ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை செலக்ட் பண்ணி கேட்ச் மெமரி ப்ரௌஸ் கொடுத்து கேட்ச் மெமரி எங்கே சேவ் ஆகுது, இந்த ஃபயர் அந்த ஸ்மோக் எங்கே சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். புகை வரத்துக்கான இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து புகை வந்து ரெசல்யூஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இப்போதைக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறதுனால நான் ரெசல்யூஷனை மறுபடியும் அதிகம் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எனக்கு ரெண்டர் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு சொல்லி காட்ட முடியும். ஸோ அதனால் நான் ரெசல்யூஷன் அதிகம் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா டைமுக்கு வெயிட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டங்கரேர்னு நம்மளுக்கு ஒரு புகை கிடச்சிருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு புகை வந்து ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போ ஆக்சுவலாக இது ஒரே இடத்துல அடர்த்தியாக இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ரீசன். இன்னொன்று என்ன பண்ணணுன்னா, இப்போது இந்த சைடு வந்து காற்றடிக்கிறது வைக்கணும், ஃபோர்ஸ் வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த ப்ளஸில் ஹெல்ப்பர்ஸில் ப்ளைன் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ப்ளைன் ஃபோர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ரொட்டேஷனில் இந்த ஆங்கிளில் வைக்கிறேன், 90 டிகிரியில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்ளை ஃபோர்ஸ் பிஹைண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே இருந்தால் சப்போஸ் வராது ஃபோர்ஸு, ஆனால் நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயும் வைக்கலாம், அங்கேயும் வைக்கலாம், தலைமையில் வைக்கலாம், கீழே வைக்கலாம், எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கே வேணாலும் வைக்கலாம். ஸோ அப்ளை ஃபோர்ஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்ளை ஃபோர்ஸ் கொடுக்கலைன்னா வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்னொன்று என்னென்னா, காற்று டர்புலன்ஸ் வந்து கொடுத்துடணும். அப்போ தான் கொஞ்சமாவது காற்று அடிக்கும், இல்லைன்னா நல்லா வராது. இதில் வந்து கொஞ்சம் செட்டிங் மாற்றிக்கோங்க. ஸ்ட்ரென்த் வந்து
25, சைஸ் வந்து 2. அவ்வளோதான். ப்ரெஷர் மோடு தேவையில்ல. சரி, ஓகே. அடுத்தது வந்து வேறு என்ன பண்ணலான்னா, இதில் வந்து ஸ்மோக் இந்த சிமுலேட்டரில் வந்து டைனாமிக்ஸ் போயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கு சர்ஃபேஸ் இருக்கும். ஸ்மோக் சர்ஃபேஸ் ஆக்சுவலாக வந்து இது நீங்கள் வேணால் வேரி பண்ணி பாருங்கள். ஸ்மோக் சர்ஃபேஸ் இது லார்ஜ் ஸ்கேல்லாம் உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ரீசேம் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் மாற்றியிருக்கேன். பிளேட்டை தலைகீழ போட்டேன். அப்புறமேட்டுக்கு இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா எதுவும் மாற்றலை. இந்த காற்றடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபயர் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் இதை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நான் டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்மோக்கை நல்லாவே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் எனக்கு கம்மியான இது கிடச்சிச்சு. அப்புறம் இங்கே பிளாக் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து கலருக்கு வந்து இது நீங்கள் பண்ணணும். ஒன்று வந்து கலருக்கு வந்து பண்ணணும். என்ன பண்ணணுன்னா, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா இந்த இதுக்கு கீழே இருக்கும் ப்ரிவியூவில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிவியூவில் வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு ஒயிட் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டு கலரு ஒயிட் மாற்றிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த கலர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் இந்த வேல்யூஸ் நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் ரெண்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸோட இது பரவுற உங்களுக்கு ஃபீல் வந்துடும். அந்த ஜில்னஸ் வந்து போகிற ஒரு இது கிடச்சிரும். ஆக்சுவலாக நான் கியூப் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தேன். எனக்கு கம்மியான இது கிடச்சிருக்கும். பிக்சல்ஸ் நிறைய ஆகிறதுனால அதில் வருது. குவாலிட்டி கம்மி பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இதுதான் நான் ஏன் இதை திருப்பி போட்டேன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல ஐஸ்லாம் தேங்கி நின்றுச்சு காற்றலாம். ஸோ அதனால் திருப்பி போட்டுக்கிட்டேன். இந்த இதை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிளேட்டில் அடித்து இப்படி போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், வேறு எந்த செட்டிங் இல்லை. இது நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த இது வந்துடும். நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட அருமையான ஒரு இதை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.